மழை நேரம் என்பதாலும் இரவு நேரம் என்பதாலும் முற்றிலுமாக வெளிச்சம் குறைந்து கொண்டே வருகிறது. போதிய வெளிச்சம் ஏற்படுத்தினால் மட்டுமே மீட்பு பணிகளில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படாமல் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த முடியும் என்பதால் அந்த பணிகளில் லைட் வைப்பதற்கான ஏற்பாடுகளில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. மழை நேரம் என்பதாலும் இரவு நேரம் என்பதாலும் போதிய வெளிச்சம் இல்லை, வெளியிலேயே வெளிச்சம் இல்லை என்கிற பட்சத்தில் இடிபாடுகளுக்குள் கட்டடங்கள் முழுவதுமாக இடிந்து இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிற பட்சத்தில் உள்ளே வெளிச்சம் என்பது இன்னும் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உள்ளே வெளிச்சம் போதிய வெளிச்சம் இருந்தால் மட்டுமே இந்த பகுதியில் யார் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும், அவர்களை பத்திரமாக மீட்க முடியும். எனவே அதற்கான பணிகளில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக நமது செய்தியாளர் சுப்பையா சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது குறித்த விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக செய்யப்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு உள்ளே சிக்கியிருப்பவர்களை பத்திரமாக மீட்க முடியும். அதே போன்று மழை நேரம் என்பதால் இரவு நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இங்கிருக்கு காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் இந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்தால் அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க முடியும். தற்போது நமது செய்தியாளர் அசீஃப் இணைந்திருக்கிறார், தொடர்பில் அவரோட பேசலாம். அசீஃப், இப்போ மீட்பு நடவடிக்கை எப்படி இருக்கிறது? தற்போதைய நிலைமை என்ன? கார்த்திகேயன், தற்போதைய நிலைமையை பொறுத்தவரை ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டபடி 12 மாடி கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்துள்ளது. இந்த கட்டிடம் மட்டும் சேதமடையவில்லை. இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடமும் சேதமடைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கிடைக்கும் தகவலின்படி, அதாவது முதலாவதாக இந்த கட்டடம் இடிந்து விழுந்த உடனேயே அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் இந்த பகுதிக்கு விரைந்து வந்துள்ளனர். அவ்வாறு விரைந்து வந்த காவலர்கள் இங்கு கட்டிட இடிபாடில் சிக்கியிருந்த 5 6 நபர்களை மீட்டெடுப்பதாக நேரடியாக நம்மிடம் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதை தாண்டி மேலும் ஒரு பெண் இந்த கட்டிடத்தினுடைய இடிபாடுகளின் கீழ் சிக்கியிருக்கக்கூடிய வகையில் அலறல் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு விரைந்து வந்த காவலர்கள் அந்த பெண்ணை மீட்டுள்ளனர். இதை தாண்டி மேலும் எத்தனை பேர் இதற்கு சிக்கியுள்ளனர் என்பது குறித்த ஒரு தெளிவான தகவல் எதுவும் தற்போது வரை கிடைக்கவில்லை என்றே காவல்துறை அதிகாரி நம்மிடம் சிக்கியுள்ளனர் என்பது குறித்த ஒரு தெளிவான தகவல் எதுவும் தற்போது வரை கிடைக்கவில்லை என்றே காவல்துறை அதிகாரி நம்மிடம் தெரிவிக்கின்றனர். ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தற்போது 12 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததன் காரணமாக அருகில் இருந்த மற்றொரு 2 மாடி கட்டிடமும் சேதமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டடமும் தற்போது சேதம் அடைந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், நிச்சயமாக ஹசீஃப், தற்போது மீட்பு பணிகளில் மிக குறைவான ஊழியர்களை ஈடுபட்டிருப்பதாலும், எனவே இரவு நேரம் என்பதாலும் மீட்பு பணிகளில் சற்று தொய்வு ஏற்படுவதாக செய்தியாளர் சுப்பையா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே போன்று தேசிய பேரிடர் மீட்புக்குழு அதிகாரிகளும் அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட உள்ளே சிக்கியிருப்பவர்கள் நிலைமை அப்படிங்கிறது மிகவும் மோசமான நிலைமை. இந்த நிலையில என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகிறது அவர்களை மீட்பதற்கு? இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அவர்களை விரைவாக மீட்க முடியும்? கார்த்திகேயன், தற்போது இருள் சூழ்ந்து கொண்டு வரும் சூழலில் உடனடியாக இந்த பகுதி முழுவதும் வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் மீட்பு பணி தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த பகுதியில் விளக்குகளை பொருத்தும் பணி என்பது தற்போது நடைபெற்று வந்தாலும் இந்த விளக்குகளை பொருத்தும் பணி என்பது உடனடியாக நடைபெற வேண்டிய தேவை உள்ளது. அந்த பணியில் தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அதை தாண்டி பொதுமக்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது ராட்சத கிரேன்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். அதை தாண்டி பொதுமக்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது ராட்சத கிரேன்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ராட்சத கிரேன்கள் கொண்டு இந்த கட்டட இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த கட்டட இடிபாடுகளில் இன்னும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த தெளிவான தகவல் இல்லை. அந்த வகையில் இந்த மீட்பு பணி என்பது மிகவும் தாமதமாக, அதாவது பொறுமையாக நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணத்திற்கு இந்த கட்டிடத்திற்கு அதாவது இந்த இடிபாடுகளுக்குள் உயிருடன் யாரும் சிக்கியிருக்கும் பட்சத்தில், வேகமாக மீட்பு பணி நடைபெறும் பட்சத்தில் நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய காயத்திலும் கூட உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மீட்பு பணி என்பது மிகவும் பொறுமையாக நடத்தப்பட வேண்டிய ஒரு தேவை உள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணி முழுவதுமாக நடைபெறுவதற்கு எனக்கு தெரிந்த, அதாவது என்னால் பார்க்கக்கூடிய வகையில் என்னால் கணிக்க முடியக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்த 24 அல்லது 48 மணி நேரமாவது ஆகலாம் என்று என்னால் கணிக்க முடிகிறது. ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த இடிபாடுகளுக்குள் இன்னும் எத்தனை பேர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த தெளிவான தகவல் இல்லாத பட்சத்தில் இந்த மீட்பு பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டதன்படி தற்போது இந்த விளக்குகள் அமைக்கும் பணி என்பது வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் வேகப்படுத்தப்படும் பட்சத்தில் மீட்பு பணி எந்தவித தாமதமும் இல்லாமல் விரைந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளது. இந்த பகுதியில் ராட்சத கிரேன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த கிரேன்களை கொண்டு இடிபாடுகள் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றன. இதை தாண்டி கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆட்களை, அதாவது இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை கண்டறியக்கூடிய அந்த மோப்ப நாய் எதுவும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. நான் பார்க்கும் வரையில் அதுபோன்ற மோப்ப நாய்கள் இந்த பகுதிக்கு கொண்டு
வரப்பட்டதாக என்னால் உணர முடியவில்லை. ஆகவே மோப்ப நாய்கள் கொண்டு வரப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருப்பார்கள், அவர்கள் எந்த பகுதியில் சிக்கியிருக்கிறார்கள் என்பது உடனடியாக தெளிவாக கண்டறிய முடியும். அவ்வாறு தெளிவாக கண்டறியும் பட்சத்தில் நிச்சயமாக இடிபாடுகள் அந்த பகுதி குறிப்பிட்ட அந்த பகுதியில் இடிபாடுகள் மெதுவாக பொறுமையாக அகற்றப்படும். அவ்வாறு பொறுமையாக அகற்றப்படும் பட்சத்தில் நிச்சயமாக உள்ளே சிக்கியிருப்பவர்கள் உயிருடன் மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கார்த்திகேயன், இதை தாண்டி கார்த்திகேயன், குறிப்பாக இது போன்ற பல அடுக்கு மாடி கட்டடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. அந்த விதிமுறைகள் இந்த கட்டடம் கட்டப்படும் பொழுது பின்பற்றப்பட்டதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே. குறிப்பாக சொல்ல போனால் இது போன்ற 12 மாடி கட்டடம் கட்டுவதற்கு நிச்சயமாக அதன் எதிரில் உள்ள சாலையினுடைய அகலம் என்பது சுமார் 100 அடிக்கு மேல் இருக்கும் பட்சத்திலேயே இதற்கான அனுமதி வழங்கப்படும். அவ்வாறு இந்த சாலையினுடைய நீளம் என்பது, அதாவது அகலம் என்பது 100 அடிக்கு மேல் இருந்ததா, அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதா? குறிப்பாக இதுபோன்ற பல அடுக்கு மாடி கட்டடங்கள் கட்டுவதற்கு முன்னர் அதற்கான அடித்தளம் போடுவதற்கு சிறப்பான விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டதா? இது சரியாக பரிசோதனை செய்யப்பட்டு இந்த கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று அதனுடைய முழு விவரம் தெரிய வரும்பொழுது இது போன்ற விஷயங்கள் சரியாக கடைபிடிக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரிய வரும். கார்த்திகேயன். ஆசிஃப், தற்போது கிடைத்த தகவலின்படி அந்த பகுதியில் நிறைய பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். எனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருப்பதாக தெரிகிறது. உள்ளே இருந்து யாரேனும் காயங்களோடு மீட்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். எனவே அங்கிருக்கிற பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஆம்புலன்ஸால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கு போக்குவரத்து போலீசார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? கார்த்திகேயன், குறிப்பாக இது போன்ற விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் ஆர்வ மிகுதியின் காரணமாக பொதுமக்கள் அந்த பகுதியில் குழுமுவது என்பது வழக்கமான ஒன்று. இருந்த போதும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற போலீசாரை பொறுத்தவரை பொதுமக்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பொதுமக்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதே போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக உள்ளது. அந்த வகையில் அந்த பணியை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதை தாண்டி இந்த கட்டடம் இடிந்து விழுந்த இந்த கட்டடத்தை பொறுத்தவரை இரண்டு வழிகள் இந்த கட்டடத்தை, இரண்டு வழிகளின் மூலமாக இந்த கட்டடத்தை அடையலாம். அந்த வகையில் முகலிவாக்கம் பிரதான சாலையின் மூலமாக எளிதாக இந்த கட்டடத்தை வந்தடையலாம். அந்த வகையில் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வண்டிகள் இந்த கட்டடத்தை, அதாவது இந்த இடிந்து விழுந்த கட்டடத்தை வந்தடைவது என்பது பெரிய சிரமமான காரியம் கிடையாது. அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டது போல பொதுமக்கள் இந்த பகுதியில் இரண்டு வகையில், ஒரு வகையில் உபயோககரமாகவும் பொதுமக்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதை தாண்டி பொதுமக்கள் இது ஆர்வ மிகுதியின் காரணமாக இந்த பகுதிக்கு பெருமளவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மீட்பு பணியில் அவர்களுடைய அந்த வருகை என்பது ஒரு தடை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது. ஆகவே நான் குறிப்பிட்டபடி போலீசாரை பொறுத்தவரை பொதுமக்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே கார்த்திகேயன், இந்த மீட்பு பணி என்பது முழுக்க இன்னும் அடுத்த 24 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் அடுத்த 24 மணி நேரமாவது மேற்கொள்ளும் பட்சத்திலேயே உள்ளே எத்தனை பேர் உயிருடன் சிக்கியுள்ளனர், எத்தனை பேர் உள்ளே துரதிருஷ்டவசமாக இறந்து உள்ளனர் என்பது போன்ற தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஆகவே மீட்பு பணி என்பது தற்போது முதல் கட்டத்திலேயே உள்ளது என்று சொல்லலாம். அந்த வகையில் மீட்பு பணி வேகமாகவே நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி மற்றொரு பகுதியில் இந்த மீட்பு பணியை எவ்வாறு செய்ய போகிறோம் என்பது குறித்த ஒரு சிறிய கலந்து ஆலோசனை கூட்டம் கூட தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உயர் போலீஸ் அதிகாரிகளும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எது போன்றதொரு மீட்பு பணியை செய்ய இருக்கின்றோம், எது போன்றதொரு சவாலை எதிர்கொள்ள இருக்கின்றோம், அதை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றோம் என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். அந்த வகையில் ஒரு புறத்தில் மீட்பு பணிக்கு தேவையான, அதாவது மீட்பு பணி செய்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளான விளக்குகளை அமைப்பது, ராட்சத கிரேன்களை கொண்டு வருவது, கயிறுகளை கலந்து கொண்டு எது போன்றதொரு மீட்பு பணியை செய்ய இருக்கின்றோம், எது போன்றதொரு சவாலை எதிர்கொள்ள இருக்கின்றோம், அதை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றோம் என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். அந்த வகையில் ஒரு புறத்தில் மீட்பு பணிக்கு தேவையான, அதாவது மீட்பு பணி செய்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளான விளக்குகளை அமைப்பது, ராட்சத கிரேன்களை கொண்டு வருவது, கயிறுகளை கொண்டு வருவது, பணியில் மேலும் தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசாரை ஈடுபடுத்துவது போன்ற பணிகள் நடைபெற்று வரும். அதே சூழ்நிலையில் மற்றொரு புறத்தில் மீட்பு பணி எவ்வாறு நடைபெற உள்ளது என்பது குறித்த ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன். ஹசீஃப், சற்றுமுன் கிடைத்த தகவல் படி
சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு ஜார்ஜ் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மீட்பு பணிகளை பார்வையிட்டு அதை விரைவுபடுத்துவதற்கான பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற விஷயங்களில், இது மாதிரி பல மாடி கட்டிடம் இடிந்து விடும் விவகாரங்களில், நிகழ்வுகளில் நிச்சயமாக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். உள்ளே சிக்கியிருப்பவர்களை உடனடியாக மீட்பதற்கு இதுபோன்ற விஷயங்கள் தமிழக தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் இருக்கிறதா? என்ன மாதிரியான நிகழ்வுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் பணிகளை விரைந்து முடிக்க? விஷயத்தை எளிதாக்குவது என்பது மோப்ப நாய்களினுடைய உதவியும் கொண்டு எளிதாக்கலாம். அந்த வகையில் நான் தற்போது நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து பார்க்கும் பட்சத்தில் ஒரு மோப்ப நாய் கூட என் கண்ணில் படவில்லை. அந்த வகையில் மோப்ப நாய்கள் கொண்டு தேடும் பணி என்பது தற்போது தொடங்கவில்லை என்றே கூறலாம். அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய, என்னால் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு மோப்ப நாய் கூட கிடையாது. அந்த வகையில் உடனடியாக மோப்ப நாய்களை இந்த பகுதியில் கொண்டு வரும் பட்சத்தில் உயிரோடு யாரேனும் இந்த கட்டட இடிபாடுகளின் கீழ் சிக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதி என்பது அடையாளம் காணப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியை மிகவும் மெதுவாக பொறுமையாக தோண்டி எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உயிருடன் சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே உள்ளது. அந்த வகையில் முழுமையாக இன்னும் மீட்பதற்கு தேவையான, அதாவது மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இந்த பகுதியை வந்தடையவில்லை என்றே கூறலாம். குறிப்பாக அவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மோப்ப நாய் கூட இந்த மீட்பு பணிக்கு ஈடுபடுத்தப்படலாம். ஆகவே அந்த மோப்ப நாய்கள் கூட எதுவும் இந்த பகுதியில் வந்தடையாத பட்சத்தில் இன்னும் முழுமையாக மீட்பு பணிக்கு தேவையான முழு உபகரணங்களும் இந்த பகுதிக்கு வந்தடையவில்லை என்றே கூறலாம். அந்த வகையில் அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சில மணித்துளிகளில், அதாவது சில மணி நேரத்தில் இந்த அனைத்து உபகரணங்களும் இந்த பகுதிக்கு வந்தடையலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி உபகரணங்களும் வாகனங்களும் இந்த பகுதியை வந்தடைவது என்பது சிரமமான காரியம் இல்லை. காரணம், இந்த மிகப்பெரிய கட்டடத்திற்கு முன்புறத்தில் மிகப்பெரிய வாயில் உள்ளது, மிகப்பெரிய சாலை உள்ளது. அணுகு சாலை என்பது இந்த கட்டடத்தை பொறுத்தவரை பெரிதாகவே உள்ளது. அந்த வகையில் இந்த உபகரணங்கள் இந்த பகுதியை வந்தடைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே அந்த உபகரணங்கள் வந்து கொண்டிருக்கலாம் என்று கூட நம்மால் கணிக்க முடிகிறது. ஆனால் தற்போது நமக்கு கிடைக்கும் பார்வையின்படி, அதாவது நான் நிற்கக்கூடிய பகுதியிலிருந்து என்னால் பார்க்க முடிந்த வரை ஒரு பகுதியில் மட்டுமே விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. பின்பகுதி, அதாவது கட்டடம் சரிந்து விழுந்ததன் காரணமாக இந்த பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு சிறிய கட்டடம், அதாவது மற்றொரு 2 மாடி கட்டடத்தின் ஒரு பகுதியும் கூட சேதமாகி உள்ளது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டட இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இன்னும் விளக்கு பொருத்தும் பணி என்பது முடிவடையவில்லை. விளக்கு பொருத்தும் பணி இந்த பகுதியில் முடிவடையும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட கட்டடத்தில் யாரேனும் உயிரோடு சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்த தகவலும் தெரிய வரும். ஆகவே தீயணைப்பு படை வீரர்களை பொறுத்தவர் கார்த்திகேயன், நீங்க தொடர்பில் இருங்க. தற்போது சுப்பையாவிடம் பேசலாம். சுப்பையா, அங்கு சிக்கியிருப்பவர்கள் அனைவருமே வெளிமாநில தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்த விவரங்களை சொல்வதற்காக அந்த கட்டிடத்தோட உரிமையாளர்கள் யாரேனும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்களா? அவர்களோடு ஏதேனும் பேச முடிந்ததா? கார்த்திகேயன், அந்த சம்பவ இடத்துக்கு உரிமையாளர் யார் வந்திருக்காரு அவர்கள் மூலியமாக தெரியவில்லை. ஆனால் உள்ளே சிக்கியிருப்பவர் அனைவரும் ஆந்திராவை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆந்திரா மாநிலத்திலிருந்து இந்த பணி, கட்டுமான பணிக்காக வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது நிலைமை கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அது மீட்பு பணிக்காக வெளியில் உள்ள, அதாவது தனியார் நிறுவனத்தில் பணியிருக்கக்கூடிய L&T நிறுவனத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது சம்பவ இடத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் மற்றும் இணை ஆணையர், துணை ஆணையர் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த இடத்தில் நடந்த விவரங்களை முழுமையாக கேட்டறிந்து சென்றுள்ளனர். போதுமான ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்புத்துறையை சேர்ந்த இணை ஆணையர், இணை இயக்குனர் வீரசங்கரன் அவரும் சம்பவ இடத்துக்கு வந்திருந்தார். அவரும் அதுக்கான மீட்பு பணி தற்போது இருந்து அங்கு மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் ஆலந்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருக்கிறார். அதாவது மீட்பு பணியை பொறுத்தவரை தற்போது விளக்குகள் அனைத்தும் ஆங்காங்கே கூடுதல் விளக்குகள் அனைத்தும் பொருத்தப்பட்டுள்ளன. இரவு நேரமாகிவிட்டபடியாலும் மேலும் தொடர்ந்து தற்போது லேசான தூறலும் காணப்படுகிறது.